பாகிஸ்தானில் பொதுமக்களை குறிவைக்காமல் பயங்கரவாத மையங்களை மட்டும் குறிவைத்து தாக்கி அளித்துள்ளது இந்தியா. இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், ஏவுகணைகள் என்னென்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இனி உங்களிடம். பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானில் 25 நிமிடங்கள்ல 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்ன என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்தியாவிடம் எவ்வளவோ ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்காக பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு ஆயுதம் என்பது ஸ்கால்ப் ஏவுகணை. இந்த ஸ்கால்ப் ஏவுகணையை தயாரித்த நாடு பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையே இராணுவ உறவு இருக்கிறது. தயாரிப்பு நிறுவனம் MBTA பிரான்ஸை சேர்ந்த ஒரு நிறுவனமாகும். இதனுடைய முக்கிய பயன்பாடு ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து ஏவப்படும் நீண்ட தூர துல்லிய ஏவுகணை. ரஃபேல் விமானத்தினுடைய இறக்கையில் இந்த ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கும். இந்திய எல்லைக்கு இந்த ரஃபேல் விமானம் சென்ற பிறகு ஏவுகணை துல்லியமாக தாக்கும். எவ்வளவு தூரம் தாக்கும்னு பார்க்கலாம். சுமார் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரையும் இதனால் தாக்க முடியும். குறிப்பாக ஜெய்சி முகமதினுடைய தலைமையிடமான பகல்கல்பூரில தாக்குதல் நடத்தியதற்கு இந்த ஸ்கால்ப் ஏவுகணை தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்னன்னா, எதிரி பகுதிக்குள் நுழையாமல் ரேடார் கண்காணிப்பை தவிர்த்து பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்குறது. எல்லைக்குள்ளேயே போக வேண்டியதில்லை, ரேடார்லையும் சிக்காத ஒரு ஏவுகணை. அதனாலதான் அந்த ஸ்கால்பை பயன்படுத்துறாங்க. முக்கியமான இலக்குகள், கட்டளை மையங்கள், தீவிரவாத முகாம்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு ஏவுகணை ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிகுண்டு. இந்த ஹேமர் அப்படிங்கிற வெடிகுண்டு பிரான்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு வெடிகுண்டாகத்தான் இருக்கிறது. இதை தயாரித்த நிறுவனம் செஃப்ரான் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டது. ஒப்பந்தம் மூலமாக வாங்கப்பட்டது. ரஃபேல் போலவே இந்த ஹேமர் அப்படின்னா சுத்தியல் அப்படிம்பாங்க. அந்த சுத்தியல் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இதனுடைய விரிவாக்கம் ஹைலி அகைல் மாடுலர் முனிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த விரிவாக்கம். சுமார் 70 இருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து துல்லியமாக தாக்க முடியும். மற்ற பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல இருந்த முகாம்கள் மீது இந்த ஹேமர் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிலையான நகரும் இலக்குகளையும் தாக்க முடியும். துல்லியமான வழிகாட்டும் திறன். இந்த 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருந்தா, தீவிரவாதிகளுடைய ஏதாவது ஒரு வண்டி மூவ் ஆகிட்டு இருந்தா கூட இந்த ஹேமர் மூலமாக தாக்க முடியும். இதனுடைய இலக்குகள் குறிப்பாக பனிமலைகள், மேட்டுப்புற பகுதிகளில், உச்சி பகுதிகளிலையும் நகர்ப்புற பகுதிகளிலையும் கட்டிடங்களையும் குறிவைத்து தாக்க முடியும். இந்திய ராணுவம் இன்று வெளியிட்டிருந்த இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க முடிஞ்சது எந்த அளவுக்கு துல்லியத்தன்மை இருந்தது. அடுத்ததாக ட்ரோன் வெடிகுண்டுகள், லாய்டரிங் முனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் வெடிகுண்டுகளை பொறுத்தவரை இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு தயாரிப்பாக உருவாக்கப்பட்டது. இந்தியா அப்படிங்கும் போது DRDO நிறுவனம் அதுல கண்டிப்பாக இருக்கும். இதனுடைய பிரபல மாடல் ஹெருப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இஸ்ரேலினுடைய IAI நிறுவனம் இதனுடைய டெக்னாலஜி இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையும் இதனுடைய பிரபல மாடல்கள் ஸ்விட்ச் அப்படிங்கிறதுக்கு, நகஸ்ட்ரா அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுடைய DRDO நிறுவனங்களோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ட்ரோன் வெடிகுண்டு. ட்ரோன்னா பறந்து போய் தாக்குதல் நடத்தும், வானில் சுற்றி இலக்கை கண்டறிந்து தாக்கும். இதுதான் இலக்கு. இப்போ ஒரு பெரிய நகரம் இருக்குன்னா மக்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, ஆனா தீவிரவாத மையங்கள், முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னா இந்த ட்ரோன் வெடிகுண்டுகளை பயன்படுத்தலாம். உறுதிப்படுத்த பின்னர் தான் தாக்குதல் நடத்தப்படும். குறித்த இடத்தில் மட்டுமே சேதம் ஏற்படும். இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள் சென்று சரியான இலக்குகளை தாக்கியதுல நகரும் தீவிரவாத குழுக்கள் மற்றும் அமைதியான முகாம்கள், ரொம்ப சைலண்டான ஒரு பங்கர்ஸ்ல கூட இதன் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக சிறப்பம்சமா பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான இந்த 3 ஆயுதங்கள் தான் காரணமாக இருக்கிறது. இந்தியாவிடம் பல ஆயுதங்கள் இருந்தாலும்
இந்த 3 ஆயுதங்களை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணம் எல்லைக்குள் செல்ல வேண்டும், ஆனால் ரேடார்ல சிக்காமல் பாகிஸ்தானுடைய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி மீண்டும் வெற்றிகரமாக திரும்ப வேண்டும் என்பதுதான் இலக்கை நிறைவேற்றிவிட்டது இந்த ஆயுதங்கள்.